இந்த ஆயுதம் பல கொலைகளில் பயன்படுத்தப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகளில் அது இராணுவத்தினரால் வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது. பல கொலைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போது வரைக்கும் பேசப்படுகிற ஒரு கொலை, மாமனிதர் ரவிராஜின் படுகொலை, மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை, மகேஸ்வரன் படுகொலை போன்றவை எல்லாம் இன்றும் பேசப்படுகின்றன. ஆனால் யார் செய்தார்கள் என்று தெரியாது. இப்போது இருக்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆயுதம் குறித்த கைத்துப்பாக்கி பல படுகொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2001ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினரால் 13 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் 6 ரிவால்வர்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு எந்த துப்பாக்கியும் பயன்படுத்தப்படாது என்பதை உறுதி செய்வதாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்திருக்கின்றார். அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கின்றது. என்னுடைய துப்பாக்கி அது பொதுவாகவே அன்று மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இருந்தவர்கள் இதனை யோசித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அல்லது அன்று அந்த காலப்பகுதியிலே சந்திரிகா பண்டாரநாயக்காவின் காலப்பகுதியிலும் இதனை சிந்தித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. என்றால் நீண்ட நாட்களாக இருக்கின்றார். இந்த படிவத்திலும் அவர் ஒப்பமிட்டிருக்கின்றார். அவருக்கு இன்று யமனாக மாறியதே அவர் ஒப்பமிட்ட ஒரு படிவம் தான். இதுதான் மிக முக்கியமான ஒரு வரியாக இருக்கின்றது. துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் மதுஷ் ஒரு நீதி முன் வாக்குமூலம் அளித்து டக்ளஸ் தேவானந்தாவிடமிருந்து ஒரு கை துப்பாக்கியை பெற்றதாக கூறினார். முன்னாள் அமைச்சர் மதுசுக்கு ஆயுதத்தை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை எந்த அடிப்படையில் கண்டறிவது என்பது குறித்து விசாரணைகள் தான் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நீதிபதி முன்னிலையில் இவை கூறியதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டனர். குற்றப்புலனாய்வுத்துறை ஆரம்பத்தில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு, இதுதான் நான் முன்னர் உங்களிடம் கூறிய விடயம், அவருடைய தடுப்பு காவல் தொடர்பிலும் ஒரு முரண் இருக்கிறது என்று குற்றத்தடுப்பு புலனாய்வுத்துறையினர் CIDயினர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்க கோரியதாகவும், ஆனால் அந்த கோரிக்கையினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நிராகரித்துள்ளதாகவும் கொழும்பு மிக பிரதானமான ஒரு ஊடகவியலாளர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆனந்த விஜயபால இல்லை, 90 நாட்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கேட்கிறார்கள். 90 நாட்களை ஆனந்த விஜயபால நிராகரிக்கின்றார், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். அது PTI கைது செய்யப்படுகின்ற போது அந்த நடைமுறை பின்பற்றப்படுவது வழமை. ஆனாலும் கூட அவர்கள் 90 நாட்கள் கேட்கின்றார்கள். அமைச்சர் ஆனந்த விஜயபால நிராகரிக்கிறார். பின்னர் 72 மணித்தியால தடுப்பு காவல் உத்தரவு பெறப்படுகிறது. திடீரென 9 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு இன்றைய தினம் பெறப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த கைதுக்கான பெரும்பாலும் பிணை என்பது அண்மை காலங்களில் அசாத்தியம் என்றுதான் எண்ண தோன்றுகிறது.